இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரத கண்டு, இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இந்த இடத்திலே யோவான் இயேசுவை குறித்து, இயேசு பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். பாவத்தை சுமந்து தீர்க்க முடியும். ஆனா இயேசு ஒருவரை மனுகுலம் பாவத்துக்காகவே பாவத்தை முழுமையாக சுமந்து கொண்டார். அது ஒரு வேதனைக்குரிய காரியமாய் இருக்கிறது. பாவம் என்பது தன்னுடைய சரீரத்திலே அநேக கொடூரமான ஒரு நரபலியை போல கொடுக்கப்பட்டுதான் இயேசுவை சிலுவையில் அடித்து கொலை செய்ததை பார்க்க முடியும். ஆனாலும் அநேக சாட்டையினால் அடிக்கப்பட்டு தன்னுடைய சரீரத்தை முழுமையாக கிழித்து சிலுவையிலே அடித்து கொலை செய்யப்பட்ட இயேசு அவர். அப்படியானால் அந்த பாவம் சுமக்கப்படுவது என்றால் அது ரொம்ப வேதனைக்குரிய காரியம். அது மனிதனால் கூடாது. அதனால் தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை பூமியிலே அனுப்பி அதை சுமக்கும்படியாக, அந்த பாவத்தை சுமக்கும்படியாக பூமியிலே அவரை இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அப்படியானால் சுமக்குகிற ஒரு அனுபவம் இன்று அநேக பிள்ளைகள் தன்னுடைய பாரங்களையும் ரொம்ப வேதனையும் சுமந்து வருகிறதை பார்க்க முடியும். சில நபர் இருதயத்திலே நொறுக்கப்பட்டு வேதனைக்குரிய காரியங்களை சுமந்து வருகிறார். அநேக பேர் ரொம்ப ரொம்ப வேதனைப்படுகிறதை பார்க்க முடியும். சில தோல்விகளினாலே, சில பிரச்சனைகளினாலே, வியாபார தொழில் காரியங்களே ஒன்றும் நடைபெறாதனை சோர்ந்து போய் நிற்பார்கள். ஆனாலும் பிசாசுக்கு இடம் கொடாமல் அந்த வேதனையை சகித்துக் கொள்ளுகிறார்கள். அதுபோல இயேசுவும் இந்த பூமியிலே பாவத்தை சுமந்து தீர்த்தார், சுமந்து தீர்த்திருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் பாவத்தை, அந்த வேதனைகள், துன்பங்களை சுமந்து தேவனோடு இசைந்து வாழ்ந்து அது வெற்றி சிறந்ததாக நம்ம ஓட்டத்தை முடிப்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். அப்படி இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.